லங்கா ஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். இலங்கையின் சமகால அரசியல் பரப்பில் அதிகமாக பேசப்படக்கூடிய சில விடயங்கள் குறித்து ஆராயும் இது லங்கா ஸ்ரீயின் இப்படிக்கு அரசியல். இலங்கையினுடைய அரசியல் பரப்புல தற்போது ரெண்டு விஷயங்கள் குறித்து மக்கள் அதிகமா பேசுறாங்க. மக்கள் மட்டுமில்ல, அரசியல்வாதிகள் இடத்துல அதிகமா பேசப்படுறது ரெண்டு விஷயமா இருக்கு. ஒண்ணு, செம்மணியில நடக்கக்கூடிய மனித புதைகுழி அகழ்வு தொடர்பான விஷயங்களும், அது தொடர்பா சோமரத்ன ராஜபக்ஷ மரண தண்டனை பெற்று சிறையில் இருக்கக்கூடிய முன்னாள் ராணுவ அதிகாரியான சோமரத்ன ராஜபக்ஷ வாக்குமூலம் வழங்கியிருக்கிறதா சொல்லியிருக்கிற விஷயம் குறித்து. அடுத்ததா, முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படக்கூடிய ஓய்வூதியங்களை ரத்து செய்வது தொடர்பான சட்டமூலம் தொடர்பில் அரசாங்கம் எடுத்திருக்கிற நடவடிக்கை குறித்தும் அரசியல் பரப்புல அதிகமா பேசப்பட்டு வருது. இதுல குறிப்பா சொல்லணும்னா, முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்குற ஓய்வூதியத்தை ரத்து செய்யறது தொடர்பா இலங்கை அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற சட்ட மூலத்திற்கு பல முன்னாள் அரசியல்வாதிகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. எதிர்ப்பு தெரிவிச்சது மட்டும் இல்லாம அவர்களுக்குரிய சலுகைகள் அதிகரிக்கணுமே தவிர குறைக்க கூடாதுன்னு, அவர்களுக்குரிய பாதுகாப்பை அதிகரிக்கணும்னு அரசாங்கத்திடத்துல பல அரசியல்வாதிகள் கோரிக்கையை முன் வச்சிட்டு இருக்கிறாங்க. இது இப்படி இருக்கு, கடந்த காலங்கள்ல ராஜபக்சர்களோட தீவிர விசுவாசியா சகாவா இருந்தவர் தான் விமல் வீரவன்ச. 2022ஆம் ஆண்டு இலங்கையில நடந்த ஒரு போராட்ட சூழ்நிலைக்கு முன்னர் ராஜபக்சர்கள் இடத்துல இருந்து விமல் வீரவன்ச பிரிஞ்சு செல்றாரு. அதுக்கு பிறகு ரெண்டு தரப்புலையுமே அப்பப்போ கருத்து மோதல்கள் நிலவ ஆரம்பிக்குது. இப்படி இருக்கிற சமயத்துலதான் நேற்று சிங்கள தொலைக்காட்சி ஒன்றுக்கு நேர்காணல் வழங்கிய விமல் வீரவன்ச ஒரு பரபரப்பான விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, என்னக்கும் ராஜபக்சர்களுக்கிடத்திலையும் கருத்து மோதல்கள், அரசியல் வேறுபாடுகள் இருந்தாலும் கூட ராஜபக்சர்கள் நான் மதிக்கிற நாடு மீது எனக்கு மிகப்பெரிய பற்று இருக்கு. இதன் காரணமாக ராஜபக்சர்கள் நாட்டுக்கு செய்த பல விஷயங்களை நான் மதிக்கிறேன், பாராட்டுறேன். அதுக்கு எதிராக ஒரு விஷயம் நடக்கும் போது நான் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்படி போகும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் தான், தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புடைய முன்னாள் அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த சூனாபானா தமிழ்ச்செல்வன் படுகொலை செய்யப்பட்ட விஷயம் குறித்து அவர் முதன்முறையா வாய் திறந்து பேசியிருக்கிறார். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன், தமிழ்ச்செல்வன் படுகொலை தொடர்பா அரசியல் தரப்புல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முதலாவது கருத்துன்னு நான் நினைக்கிறேன். தமிழ்ச்செல்வன் படுகொலை தொடர்பில் மஹிந்த தரப்புல, மஹிந்த கூட இருந்த அரசியல்வாதிகள் கிட்ட இருந்து பல வருஷங்களுக்கு பிறகு, பல காலங்களுக்கு பிறகு முதலாவது தகவல் இதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். யுத்த காலத்துல 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிற சமயத்துல வன்னி பகுதியில, முல்லைத்தீவு உள்ளிட்ட பகுதிகளில் யுத்தம் தீவிரமா கோரமா நடைபெற்றது இருக்கு. அப்போ இலங்கை மக்கள் ஈழ தமிழ் மக்கள் தங்கள் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் அங்கிருந்து யுத்தத்துல இருந்து, யுத்த சூழ்நிலையில இருந்து தப்பி செல்றதுக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. அப்போ இலங்கை மட்டும் இல்ல, முழு சர்வதேசத்தோட பார்வையும் இலங்கை மேலதான் இருந்திருக்கு. சர்வதேச தலைவர்கள் இலங்கையை நோக்கி படையெடுத்து வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த கால பகுதியில இலங்கை ஜனாதிபதியா இருந்த மஹிந்த ராஜபக்ஷ என்ன பண்ணிருக்கிறாருன்னா, இலங்கை நாட்டில இருந்து வெளியேறி வெளிநாடு ஒன்றுக்கு சென்றிருக்கிறாரு. ஆனா உலக தலைவர்கள் இலங்கையில ஒரு மிகப்பெரிய கொடூர போர் யுத்தம் நிலவிட்டிருக்கு. அந்த டைம்ல பதற்றமான நிலையில இலங்கையோட ஜனாதிபதியா இருந்த மஹிந்த ராஜபக்ஷவை சந்திக்கிறதுக்கு பல வெளிநாட்டு ராஜதந்திரிகள் முயற்சி இருந்திருக்கிறாங்க. அதுல குறிப்பா சொல்லணும்னா, அப்போதைய ஐநாவுடைய பொதுச் செயலாளராக இருந்த பான் கி மூன் இலங்கைக்கு மஹிந்த ராஜபக்ஷவை சந்திக்கணும்னு பெரும் முயற்சி செய்திருக்கிறாரு. ஆனா அந்த சந்திப்பை தவிர்க்கிறதுக்காகவே மஹிந்த ராஜபக்ஷ நாட்டை விட்டு வெளியேறி சென்றதா விமல் வீரவன்ச தெரிவித்திருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரம்னு கூட விமல் வீரவன்ச சொல்றாரு. ஒரு நாட்டுடைய தலைவர் நாட்டுல இல்லாத சமயத்துல அவரை போய் சந்திக்க முடியாது, அவரை சந்திக்கிறதுக்காக ஒரு நாட்டுக்கு செல்லவும் முடியாதுன்ற காரணத்தினால தான் நாட்டுல இருந்தா பான் கி மூன் உலக தலைவர்களா தன்னை சந்திப்பாங்கன்ற ஒரு காரணத்தினால மஹிந்த ராஜபக்ஷ நாட்டை விட்டு வெளியேறி சென்றதா விமல் வீரவன்ச குறிப்பிட்டிருக்கிறாரு. அந்த சமயத்துல முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு வெளிநாட்டுல இருந்து பல்வேறு அழுத்தங்கள் பிறப்பிக்கப்பட்டதாகவும், வெவ்வேறு இடங்கள்ல கூட்டிட்டு போய் ராஜதந்திரிகளை மஹிந்த ராஜபக்ச சந்திச்சதாகவும், பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் அதிகமாக காணப்பட்டதாகவும் விமல் வீரவன்ச சொல்லியிருக்கிறார். இருந்தாலுமே கூட இது எல்லாத்தையுமே ஒரு ராஜதந்திர நகர்வாகவும், இலங்கை நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்காகவும், நாட்டு மக்களை பாதுகாக்கிறதுக்காகவும், யுத்தத்தை முடிக்கிறதுக்காகவும் மஹிந்த ராஜபக்ச செய்த ராஜதந்திரம்னு விமல் வீரவன்ச சொல்றார். இருந்தாலும் கூட இந்த விஷயங்கள் எல்லாமே பல சர்ச்சைகளை ஏற்படுத்துறதா விமல் வீரவன்சோட கருத்து அமைச்சிருக்கு.
அந்த கால பகுதியில மஹிந்த ராஜபக்ஷ யுத்தத்தை நிறைவுறுத்திய மிகப்பெரிய தலைவரா வந்துட்டு இலங்கை மக்களால போற்றப்பட்டாருன்னு சொல்லப்படுது. இப்படிதான் பல ராஜதந்திரங்களை பயன்படுத்தி இலங்கையில மஹிந்த ராஜபக்ஷ யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வந்தார்னு சொல்லிட்டு விமல் வீரவன்ச சொல்லியிருக்கிறாரு. அதே சமயத்துல இலங்கை மக்கள் தற்போது சுமூகமாக சமாதானத்தோட வாழ்றதுக்கான வழியையும் மஹிந்த ராஜபக்ஷ தான் ஏற்படுத்தி கொடுத்தாரனும், அதுக்கு இலங்கை மக்கள் எல்லாருமே நன்றியுள்ளவர்களாக இருக்கணுமே தவிர அவருக்கு எதிரான நகர்வுகளுக்கு நாங்க ஆதரவளிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விமல் வீரவன்ச நேற்றைய தினம் வந்துட்டு சீற்றமான சொல்லியிருக்கிறாரு. அதே சமயத்துல யுத்த கால பகுதியில வந்து முப்படையினரை ஒன்றிணைச்சு வேலை செய்யறதுக்கு மஹிந்த ராஜபக்ஷவினால மட்டும்தான் முடிஞ்சதுடும். அதுக்கு முதல் எந்த ஒரு நாட்டுடைய தலைவர்களாலையும் அந்த செயற்றிட்டத்தை சரிவர செய்து கொள்ள முடியலன்னு விமல் வீரவன்ச சொல்லியிருக்கிறாரு. இது போல சில ராஜதந்திரங்கள்னாலதான், இது போல வெற்றி அளிக்கக்கூடிய சில நகர்வுகள்னாலதான் யுத்தத்தை அவரால் முடிவுக்கு கொண்டு வர முடிஞ்சதுடும் விமல் வீரவன்ச சொல்லியிருக்கிற அதே சமயம் இது போல நகர்வுகளை மேற்கொண்டதற்கான ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டு தான் தமிழ்ச்செல்வனோட படுகொலைன்னு சொல்லியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட கிளிநொச்சியில 2007ஆம் ஆண்டு வான்படையினால் நடத்தப்பட்ட தாக்குதல்ல தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினுடைய அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த சூனாப்பான தமிழ்ச்செல்வன் வந்து கொல்லப்படுறாரு. அந்த படுகொலை நடந்த பிறகு பல விமர்சனங்கள் வந்து ராஜபக்ஷ அரசாங்கத்து மேல கடுமையா முன்வைக்கப்பட்டுச்சு. சர்வதேசத்துல இருந்து இலங்கை அரசியல்வாதிகள்ல இருந்து பலரும் ராஜபக்ஷர்களோட இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இருந்தாலுமே கூட ராஜபக்ஷர்கள் அப்போது ஆட்சியில் இருந்திருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்டவங்க என்ன பண்ணினாங்கன்னா அந்த படுகொலையை நாங்க பண்ணலன்ற மாதிரி சில கருத்துக்களை வெளியிட்டு இருந்தாங்க. இருந்தாலுமே கூட பல வருஷங்கள் கழிச்சு இப்போது மஹிந்த ராஜபக்ஷவோட ராஜதந்திரம் தான் சூனாப்பானா தமிழ்ச்செல்வனோட படுகொலைக்கு காரணம்னு விமல் வீரவன்ச ஒத்துட்டு இருந்திருக்கிறாரு. தமிழீழ விடுதலை புலிகளுடைய அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த தமிழ்ச்செல்வன் படுகொலை செய்யப்பட்ட காலப்பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா சமாதான பேச்சுவார்த்தை வந்து நடைமுறையில இருந்த காலப்பகுதின்னு சொல்லப்படுது. அந்த நேரத்துல சமாதான பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது இலங்கை அரசாங்கம் வந்து தன்னிச்சையா இப்படி ஒரு கோர விஷயத்தை, அதுவும் ஒரு தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புல அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த தமிழ்ச்செல்வனை படுகொலை செய்திருக்கிறது மிகப்பெரிய கண்டனத்திற்குரியதாகவும் பல சர்ச்சைகளை ஏற்படுத்தின விஷயமாகவும் அந்த காலப்பகுதியில காணப்பட்டுச்சு. இதுக்கு விடுதலை புலிகள் அமைப்பினர் வந்துட்டு கடுமையான எதிர்ப்புகளை வந்துட்டு தெரிவிச்சிருந்தாங்க. அப்போ தமிழ்ச்செல்வன் படுகொலை செய்யப்பட்ட அன்றைய தினம் வந்துட்டு நாடாளுமன்றத்துல கருத்துரையாற்றி கொண்டிருந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸோட தலைவர் ரவுஃப் ஹக்கீம் வந்து ராஜபக்ஷர்களோட அரசாங்கத்தின் அன்றைய நகர்வுக்கு எதிராக கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டிருந்தாரு. அப்போ ராஜபக்ஷர்களுக்கு எதிராக பேசிய ரவுஃப் ஹக்கீமுக்கு இலங்கை அரசியல்வாதிகளால எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுச்சு. அவருக்கு அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டதாகவும் அவரோட கருத்துக்கு எதிராக பலரும் கருத்து தெரிவித்ததாகவும் சொல்லப்படுது. இருந்தாலுமே கூட முதல் முறையாக தமிழ்ச்செல்வன் படுகொலை தொடர்பில் வெளியில பேசினது ரவுஃப் ஹக்கீமாக தான் இருக்கிறாரு. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புடைய அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த தமிழ்ச்செல்வன் படுகொலை செய்யப்பட்ட விஷயம் அப்போ இருந்த சமாதான பேச்சுவார்த்தையோட முறிவுக்கு காரணமா இருந்துச்சு. அதுக்கு பிறகு மிக நீண்ட காலத்துக்கு பிறகு இப்போ தமிழ்ச்செல்வன் படுகொலை தொடர்பில் வந்துட்டு விமல் வீரவன்ச சில கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாரு. அதுக்கு மஹிந்த ராஜபக்ஷவுடைய ராஜதந்திரம் தான் காரணம்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிற விஷயம் ஒரு பக்கம் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு ஆதரவா இருந்தாலுமே கூட மறுபுறம் வந்துட்டு அவருக்கு எதிராகவும் பார்க்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்துட்டு சமகால அரசியல் பரப்புல இருக்கு. தமிழ்ச்செல்வன் படுகொலை செய்யப்பட்ட சமயத்துல அந்த படுகொலையை நாங்கள் நிகழ்த்தல அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சியில இருந்த மஹிந்த ராஜபக்ஷ தரப்பு சொல்லியிருப்பதும் இப்போ ஆட்சி மாறி பல வருஷங்கள் கழிச்சு அவர்கள் தான் பண்ணினாங்கன்னு அவங்க கூடவே இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விசுவாசியான விமல் வீரவன்ச சொல்லி இருக்கிறது முரண்பாடுகளை ஏற்படுத்துது. அதே சமயம் விமல் வீரவன்ச கருத்து தெரிவிக்கும் போது மேலும் ஒரு விஷயத்தை தெரிவிச்சிருந்தாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ் டயஸ்போராக்களுக்கு மஹிந்த ராஜபக்ஷவையும் கோட்டாபய ராஜபக்ஷவையும் வள்ளுவிலக்க செய்யணுன்றது மிகப்பெரிய தாகம் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. அந்த ஒரு விஷயம் தற்போது நடந்துட்டு வரதாகவும் அதுக்கு இந்த அரசாங்கம் வழிவிடுறதாகவும் கூட அவர் சொல்லியிருக்கிறாரு. இருந்த போதிலும் கூட அதுக்கு வழிவிடக் கூடாதுன்னு அவர்கள் என்னதான் கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் நாட்டை காப்பாற்றின மஹிந்த ராஜபக்ஷ தரப்புக்கு நாங்கள் ஆதரவளிக்க வேண்டியது எங்களுடைய இலங்கையர்களாகிய எங்களுடைய கடமையினும் கூட விமல் வீரவன்ச சுட்டிக்காட்டி இருக்கிறாரு.
இவ்வாறான நிலையில முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு எதிரான இந்த சட்டமூலம் தொடர்பில் ஓய்வூதியங்களை ரத்து செய்வது தொடர்பான சட்டமூலம் தொடர்பில் பல அரசியல்வாதிகள் வந்துட்டு எதிர்ப்புகளை தெரிவிச்சுட்டு வராங்க. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்பி திசாநாயக்க உள்ளிட்டவங்க வந்துட்டு அவங்களுடைய ஓய்வூதியத்தை ரத்து செய்யறதை விட அவங்களுக்கு ஓய்வூதியம் அதிகரிக்கணும்னு சொல்லிட்டு அவர்களுடைய சலுகைகளை அதிகரிக்கணும், பாதுகாப்புகளை அதிகரிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. அதே சமயம் அவர்களுடைய உத்தியோகபூர்வ இல்லங்கள்ல இருந்து அவங்க வெளியேறது பிரச்சனை இல்லை, ஆனா அவங்களுக்கு வழங்கப்படுற ஓய்வூதியங்களை ரத்து செய்யக்கூடாதுன்னு கடுமையா சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலுமே கூட ஆட்சியில இருக்கக்கூடிய அனுர அரசாங்கத்திற்கு பல அரசியல்வாதிகள் இப்படி அழுத்தம் கொடுக்கறதுனால அவங்க எடுத்த முடிவுல இருந்து பின்வாங்குவாங்களா, மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள்ல இருந்து பின்வாங்குவாங்களான்றதுதான் பெரிய கேள்வியா இருக்கு. இது போன்று மற்றும் ஒரு அரசியல் சார்கலத்துடன் சந்திப்போம். இது லங்காஸ்ரீயின் இப்படிக்கு அரசியல். ஒளிப்பதிவாளர் லிஷிகரனுடன் நான் பர்னட்.